ஹாய்ங்க. இப்போ வாங்க காலையில் நான் என்ன சமைச்சோம் சாப்பிட்டோம் போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். காலையில் என்ன சமைச்சோம் அப்படின்னா சப்பாத்தி போட்டு பசங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடணும்ல. சப்பாத்தி போட்டு பாருங்கள், ராஜ்மா கறி பண்ணோம். சரிங்களா, சப்பாத்திக்கு ராஜ்மா கறி. சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நான் தோசை ஊற்றி கொடுத்தேங்க. நம்ம உடச்ச கடலை சட்னி வச்சு தோசை ஊற்றினேன். அதில் சின்ன பையன் பாருங்கள், ஒரு தோசை போதுன்னு சாப்பிட்டுட்டு ஒரு தோசை அப்படியே வச்சுட்டு போயிட்டான். பெரியவன் வந்துட்டு சாப்பிட்டுட்டான். தோசையும் ஒயிட் சட்னியும் வச்சு கொடுத்தேன் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நேற்றுக்கு வச்ச பழைய சாதம் இருந்துச்சா, அதில் இப்படி தான் அவங்களுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம். இப்போ அவங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன், சாப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் தண்ணிச்சோறு, சின்ன வெங்காயம், அப்புறம் இந்த தோசை வச்சா வேஸ்ட்டாக போயிருங்களப்பா, இந்த தோசை அவ்வளோதான் என்னோடய சாப்பாடு. காலையில் சொன்னேன் இல்லை, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வாழை பூ பறித்தோம் இன்றைக்கி லஞ்சுக்கு, அதான் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு. இது பாருங்கள், இது 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு சோறு மீந்தது. அதை வெளியிலே வச்சா நொந்து போயிடும் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். இப்போ இவ்வளோ சோறையும் நம்ம கீழே போட முடியாது, நிறைய சோறு இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் கருப்பு உளுந்து நைட்டே ஊற போட்டேன், இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம். இதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த பழைய சோறோடு நம்ம போட்டு அரைச்சி அப்படியே கொஞ்சம் ரவையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு மழை வேறு பேஞ்சிட்ருக்குது. வாங்க திருப்பி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். காலையில் வந்துட்டு நல்லா சடன்னு பேர் அளவுக்கு கருமேகம் அப்படியே இறங்கி இருந்துச்சு. இப்போ வந்து மழை பேஞ்சிட்டே இருக்குது. மழையில் நினச்சிட்டே தான் பசங்களும் போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. எங்கள் ஹஸ்பண்டும் மழை பேஞ்சிட்டே இருக்குது, வண்டியில் போக முடியாதுல்ல, அதனால் நடந்து தான் போகிறாங்க இன்றைக்கி. பாருங்கள் எப்படி பெய்யுதுன்னு பாருங்கள். மழை நல்லா பெஞ்சிட்டே இருக்குது. கூடாக்காரவங்க வரல, குப்பை எடுக்கிறதுக்கு வரல. நம்ம இந்த மழையிலையும் தண்ணி சுரங்க விட போகிறோம். நான் திருப்பி சாதம் வச்சு வேஸ்ட்டாக போகுது இல்லைங்க, அதனால் நம்ம தண்ணி சோறும் சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் யாரெல்லாம் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமைச்சிங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். ஓகேங்களா, நைட்டுக்குமே அந்த ரவை இதெல்லாம் போட்டு அதை நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா நைட்டுக்கு கூட தோசை ஊற்றிக்கலாம். ஓகேங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மக்களே, ஃப்ரெண்ட்ஸ். என்னான்னு தெரியல, நம்ம போடுற வீடியோ வந்து பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதனாலே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க போல் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ரசித்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ரசித்து பார்த்தவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரசித்து பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்ங்க, சீவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இப்போ சாப்பிடலாம்.